மக்களே, இன்று நாம் திருக்குறள் 400 எண் குறளை பார்ப்போம். இது பொருட்பால் பகுதியில் அரசியலுக்கான கல்வி அதிகாரத்தின் கடைசி குறள். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்ற எவை. இந்த குறள் சொல்லும் கருத்து என்னவென்றால், கல்வி இல்லாதவன் உலகில் அடையக்கூடிய அனைத்தையும் இழக்கிறான். கல்வி என்பது வளர்ச்சியின் நகரத்தின் தூண். இது ஒருவரின் சிந்தனை, செல்வம், நல்லொழுக்கம் அனைத்தையும் ஒருங்கிணைக்க உதவுகிறது. எடுத்துக்காட்டாக, ஒரு மாணவர் புத்தகம் வாசித்து அறிவை பெருக்கும் போது வேலை வாய்ப்புகளை எளிதில் பெறுகிறார். மற்றொரு உதாரணம், தொழில் முனைவர் புதிய தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டு சந்தையில் போட்டியிடுகிறார். அதனால் கல்வி இல்லாத வாழ்க்கை கெடுகையில் பறக்கும் சிறு பறவை போல நிலைநிறுத்த முடியாது. இன்றைய உலகில் தகவல் தொழில்நுட்பம், போக்குவரத்து, மருத்துவம் எல்லாம் கல்வியின் விளைவு. நாம் தினசரி சந்திக்கும் சிக்கல்களுக்கு கல்விதான் தீர்வாகும். அதனால் இந்த குறள் இன்றும் பிரமாணமாக உள்ளது. ஒரு குழந்தை பள்ளியில் படித்து எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். அதேபோல் முதுமர்க்கம் நண்பர்கள் கூட்டம் கூட கல்வி மூலம் அறிவை பகிர்ந்து கொள்கிறார்கள். நீங்கள் ஒரு சிறிய தொழில் முனைவர் என்று கருதினால் ஆன்லைன் பாடங்களை பயன்படுத்தி துறையில் முன்னேறலாம். கல்வி என்பது பணியை மட்டும் அல்ல, நெறிகளையும் உருவாக்கும். சமுதாயம் ஒற்றுமையுடன் வளர்வதற்கு கல்வியின் பங்கு மிக முக்கியம். இந்த குறளை பின்பற்றினால் தனி நபரின் வாழ்க்கை மட்டுமல்ல, குடும்பம், சமூகமும் வளம் பெறும். எனவே ஒவ்வொருவரும் தொடர்ந்து கற்றுக்கொண்டு அறிவை நடைமுறை பாடங்களில் பயன்படுத்த வேண்டும். அப்போத்தான் வாழ்க்கை விழுச்செல்வம் போல் மகிழ்ச்சியுடன் ஒழுகும். இறுதியாக திருக்குறள் சொல்லி இருக்கிறது, கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்ற எவை. அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.